திருப்பூர் மாவட்டத்துல மினி திருப்பூர்னு அழைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த பல்லடம். இந்த பல்லடத்துல மயானம் சுடுகாடு கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா 16 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திருப்பூருக்கு தான் போய் ஆகணும். அப்படிங்கிற சூழல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனியார் அறக்கட்டளை ரோட்டரி நாங்களே இங்க ஒரு மின் மயானத்தை நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பாதி கட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் நகராட்சியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்தும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதன் பிறகு அரசே இதுக்கான முன்னேற்பாடை எடுத்து சுமார் 1.40 கோடி செலவுல இந்த மின் மயானத்தை கட்டி கொடுக்குறாங்க. இதுல ஏதோ ஊழல் நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறக்கட்டளையை சேர்ந்தவர் மனுதாரராக இணைந்து ஒரு வழக்கு போடுறாரு. அது நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. நீதிமன்றமே இதுக்கு சிபிஐ வழக்கை விசாரிக்கணும், இதுல ஊழல் நடைபெற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கணும். ஏன்னா தனியார் நான் கட்டித்தரேன்னு சொல்லும் போது அரசு அதை வேண்டான்னு மறுத்துட்டு அரசே பண்ணும்போது இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஊழல் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2015ஆம் ஆண்டு அந்த அறக்கட்டளை ஒப்பந்தம் போட்டு வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்தாகி வேலை ஆரம்பித்து 25% பணிகள் முடிஞ்சாச்சு. அப்ப 25% பணிகள் முடிந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா கேன்சல் பண்றோம். ஏன் பண்றோம்? நம்முடைய சந்தேகம். இப்ப 1.4 கோடி செலவுல அரசாங்கமே ஒரு மின்மயானம் பண்ணிருக்காங்க. இப்ப நஷ்டம் யாருக்கு? நீங்க சொன்னீங்க இல்லையா, யாருக்கு நஷ்டம்? அரசுக்கு கிடைக்கக்கூடியது. அரசு 1.40 கோடி செலவுல பண்ணி 1,40,00,000 அரசுக்கு செலவு, இல்லாட்டி அவங்களே பண்ணி கொடுத்திருப்பாங்க. அப்ப நஷ்டம் அரசுக்கு ஆச்சுங்களா? இப்ப இந்த ரோட்டரி கிளப் ஏற்கனவே 25% வேலை முடிஞ்சாச்சுன்னு என்ன அர்த்தம்னா அதுல 20% தான் பணம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? அது பணம் போயிருக்கும், கூட போயிருக்கும். அப்ப ரோட்டரி கிளப்புடைய பணமும் வேண்டாம், நஷ்டம். அது உங்களுக்கு நஷ்டம், அது நஷ்டம். அப்ப எல்லாத்துக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடிய திட்டம் இந்த மாதிரி ஏன் யோசிக்கணும்? அரசாங்கமே இந்த மாதிரி செய்ய முடியும் என்று இருந்தால் ஏன் முன்னாடி ரோட்டரி கிளப்ல வேண்டாப்பா நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? அவன் செஞ்சு கால்வாசி வேலை முடிஞ்ச பிறகு ஏன் சொல்லணும்? இப்ப நீங்க மிஷின் கொண்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷினுக்கு ஏதோ ஒரு மிஷின் வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு பாதி பணம் கொடுத்து வாங்கி வைக்கிறீங்க. மிஷின் வேண்டாம் சொன்னோம்னா அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும்? ஆனா நான் அதுக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருப்பேன். அப்ப இவ்வளவு நஷ்டம் வரும். இப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டம் ரோட்டரி கிளப்புக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஏன் இந்த மாதிரி அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசா இவங்க இந்த டெண்டர் யாரு கொடுத்துருப்பாங்க? யாரோ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டெண்டர் மாதிரி போட்டு கட்சி சார்புள்ள கட்சி உதவி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு அந்த டெண்டர் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க இங்க பாதாள சாக்கடை ஆழப்படுத்த கொடுத்துட்டோம்னா கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. சென்னையில 40%, 60%, 80%. இல்ல நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கட்சியில இருக்காங்க, அப்படி பாருங்க. நீங்க அப்படி பாக்குறோம். இப்ப அவங்க ஆழப்படுத்துவதற்கான டெண்டர் கொடுக்குறாங்க, அவங்க கட்சிக்கு போகுது. அதுல முழுக்க அந்த பணம் அதுக்காக போகிறதா? அதுல கட்டிங், அந்த கட்டிங் ஒரு கட்டிங் மேல, இன்னொரு கட்டிங் நடுவுல, இன்னொரு கட்டிங் கீழே போனதானே வேலை நடக்கும். பாவம், அவருக்கு கொஞ்சமா தான் போய் சேருதப்போ. ஆமா, அவருக்கு இல்ல. அதனால அந்த அந்த திட்டத்துக்கான பயன்பாடுக்கு கொஞ்சம் தான் போய் சேரும். மக்கள் தான் ஏமாளி கடைசியா. அப்ப இத்தனை கட்டிங்களும் கட்டாயிடுமே என்பதற்காகத்தான் கடைசியா ரோட்டரி கிளப் வேண்டாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே எந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஊழல். இந்த தொட்டில் முதல் சுடுகாடு வரைன்னு ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய திமுக அரசை பொறுத்தவரையும் தொட்டிலிருந்து ஆரம்பித்து சுடுகாடு வரைக்கும் ஊழல் தான். இந்த தொட்டிலுக்கு முன்னாடியே ஊழல் பண்ணிடுவாங்க. தொட்டில் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்களுக்காக உள்ள அந்த சத்துணவு திட்டத்துல ஊழல் பண்ணாங்களா இல்லையா? அங்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு ஊழல். ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் கட் ஆகி பிறந்த குழந்தை இறந்து போச்சு. அது காரணம் ஏற்கனவே அங்க அதுக்கான கருவி வாங்கியிருக்கான வேலை செய்யல. எப்படி கரண்ட் தட்டுப்பாடு கரண்ட் கட் ஆச்சு? அப்ப அதுல ஊழல். அந்த அப்படி தப்பி தவறி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஸ்கூல்ல போய் சேர்த்தா பள்ளி கல்வித்துறையில ஊழல். உயர்கல்வி படிச்சா அங்கேயும் ஊழல். வேலைக்கு போய் சேர்ந்தா அங்க நேரு ஊழல் பண்ண வந்துட்டாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஊழல். எல்லாத்துலயும் ஊழல். ஏதாவது வைத்து கஞ்சி ஊவாங்களா சொல்லி ரேஷன் கடைக்கு போனா அங்கேயும் ஊழல். ஆக எல்லா மட்டத்திலும் எல்லா லெவலையும் ஊழல் பண்ணாத இடமே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிறந்ததுல ஆரம்பிச்சு சாகர வரைக்கும் இப்ப சுடுகாட்டிலேயே ஊழல். இப்படி ஊழலாகவே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்னொரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது,
நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நாமக்கல் மாவட்டத்துல இருந்து சேந்தமங்கலம் என்கின்ற இடத்துல அந்த இவங்க ஜோக்கு மாதிரியே வந்திருக்கு. வடிவேலு ஜோக்கு ஒன்று வரும் இல்லையா, கிணத்தை காணணும், கிணத்து சார் இங்கதான் சார் கிணறு இருந்தது காணும் சார் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல ஒரு முழு மலையே காணும். அந்த மலை முழுக்க கிரானைட் பாறை. அந்த மலையில எவ்வளவு வெட்டணும்னு ஒரு வருஷத்துக்கு கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு அதெல்லாம் நீங்க சொல்றது சும்மா ரெக்கார்டு, நாங்க வெட்டுறதான் கணக்கு. அந்த சேந்தமங்கலம் என்கின்ற ஒரு சின்ன அந்த கிராமத்துல உள்ள அந்த ஒரு மலையை வெட்டுவதன் மூலமாகவே இந்த 5 ஆண்டுகளே பல 1000 கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. மலையே இல்லை, மலையில சும்மா ஒரு சின்ன இதுதான் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா பெரிய மலையில ஃபுல்லா வெட்டிட்டாங்க. ஒரு சின்ன ஸ்டிப் தான் அப்படி இருக்கு. அது எப்போ டுப்புன்னு தெரியாது, குறைஞ்சு எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு கிராமத்திலேயே இத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல் சம்பாதிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் கோடி வந்திருக்கும் பாருங்க. ஆகவே அந்த லட்சம் கோடி என்கின்ற பெரிய கடல்ல 1,04,00,000 ஒரு சின்ன ஒரு துளி. ஆகவே தமிழகம் எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டிருக்கிறது நினைத்தாலே மலைப்பா இருக்கு. எப்படி ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்பு வரை 5 லட்சம் கோடி கடன், இந்த 5 வருஷத்துல 10 இன்னொரு 5 லட்சம். அந்த கடன் வாங்கி எங்க போச்சு அந்த காசு? பெரிய வளர்ச்சி அடைஞ்சதா? இந்த 60 ஆண்டுகள்ல தமிழகம் என்ன பண்ணது, அதை இந்த 5 ஆண்டுகள் அதே அளவுக்கு கடன் வாங்கியிருக்குன்னா அந்த கடன் வாங்கி எங்க என்ன பண்ணாங்க? இன்வெஸ்ட் பண்ணாங்களா? தொழிற்சாலை வந்ததா? என்ன நடந்தது? இது நம்முடைய கேள்வி. அப்ப இந்த திமுக மற்ற அமைச்சர்களோ மந்திரிமார்களோ கவுன்சிலர்களோ மற்ற எல்லாருடைய சொத்து அது எந்த அளவுக்கு உயர்ந்தது அதை நம்ம போய் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலினே இப்ப 10,000 ரூபாய் கூட கையில இல்லாம இப்படிதான் இதுக்கு போனாரோ தெரியல, கொடைக்கானல் எப்படி போனாருன்னு தெரியல, யாராவது ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. பாவம் காசு எல்லாம் கஷ்டப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான நேர்மையான குடும்பங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த காசுல எங்க போகுது நமக்கே தெரியல. ஆகவே இன்னொரு முறை திமுக வந்தா தமிழ்நாடுங்கிறதே ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சுரண்டி விடுவாங்க. பார்ப்போம் மே 4ஆம் தேதி தமிழகத்துடைய தலையெழுத்து என்னன்னு தெரிய போகிறதுன்னு நினைக்கிறேன்.